சென்னை நகர மக்களால் வெள்ளை மாளிகை என வர்ணிக்கப்படும் சென்னை மாநகராட்சியில் போதிய நிதி இல்லாத காரணத்தால் பெரும் நெருக்கடியை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. இதனால் சென்னை மாநகர மேயர் அறிவித்த பல்வேறு திட்டங்களை மீண்டும் மறுமதிப்பீடுகள் செய்து மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய சூழல் உருவாகியிருப்பதால் பெரும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. சமீபத்தில் சென்னை மாநகராட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் சுமார் 90 புதிய திட்டங்களை சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அறிவித்திருந்தார். அவைகளில் பெரும்பாலான திட்டங்களில் மதிப்பீடுகள் தேவைக்கு அதிகமாக உயர்த்தப்பட்டிருப்பதாக எழுந்த புகாரை அடுத்து ஒட்டுமொத்த திட்டங்களையும் தற்போது தீவிர விசாரணைக்கு உட்படுத்த ஆளும் தாவேகா அரசு உத்தரவு பிறப்பித்திருப்பதால் சென்னை மாநகராட்சி வெள்ளை மாளிகையில் நிதி விவகாரங்களில் சில கருப்பு ஆடுகளின் கைகள் ஓங்கி இருப்பதாகவும் பல குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் சென்னை மாநகராட்சியின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் வரவு செலவு கணக்காக ரூபாய் 7,717 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அதில் ஏறக்குறைய 9,319 கோடியாக அது அதிகரிக்கும் என்பதாக செலவு கணக்கில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் மாநகராட்சிக்கு சுமார் 1,602 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி பற்றாக்குறை இழப்பற்றும் இதனால் சென்னை மாநகராட்சிக்கு 1,602 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள சூழல் அதிகரித்துள்ளது. இது மட்டுமன்றி உலக வங்கிகள் மற்றும் ஜப்பான் வளர்ச்சி வங்கியும் ஆகியவற்றில் ஏற்கனவே வாங்கப்பட்ட 2,000 கோடி ரூபாய்க்கான கடனை ஆண்டுதோறும் சுமார் 95,020 லட்சம் ரூபாய் அளவிற்கு வெறும் வட்டியாகவே செலுத்தப்பட்டு வரும் நிலையில் தற்போது அதிகரித்திருக்கும் அதிகமான கடன் சுமை காரணமாக பல்வேறு திட்டங்களை தொடங்கலாமா அல்லது அப்படியே கிடப்பிலே போடலாமா என்பதான நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டிருக்கிறது. பள்ளி மாணவர்களின் பாதுகாப்புக்கு வழித்தடங்கள் அமைக்க 200 கோடி ரூபாய் என்பதும் நீர்நிலைகள் சீரமைக்க ரூபாய் 100 கோடி ரூபாயும் பூங்காக்களை பொலிவூட்டுவதற்கு 60 கோடி ரூபாயும் வெள்ள தடுப்புச் சுவர்களை அமைப்பதற்கு 55 கோடி ரூபாய் என திட்டங்களை மேயர் அடுக்கடுக்காய் லிஸ்ட் போட்டு மாமன்ற கூட்டத்தில் வெளியிட்டிருந்தார் பட்ஜெட்டின் போது. ஆனால் இதற்கான தொகைகளை ஒதுக்குவதற்கு அரசு போதிய நிதிகளை வழங்க முற்பட்ட பொழுது ஏற்கனவே இதில் பல்வேறு ஊழல்கள் அரங்கேறி இருப்பதாகவும் ஒதுக்கப்பட்ட நிதிகளுக்கு கூடுதலான மதிப்பீடுகளில் பொருட்கள் வாங்கி கணக்குகளை பொய்க்கணக்காய் சேர்த்திருப்பதாகவும் சில விவரங்கள் தெரிய வந்ததை அடுத்து அரசாங்கத்தின் சந்தேகங்கள் அதிகரித்த நிலையில் தற்போது சென்னை மாநகராட்சியின் வெள்ளை மாளிகையில் செயல்பட்டு வரும் நிதி ஆதாரங்களை ஆளும் தாவேகா அரசு கண்ணில் விளக்கெண்ணை வைத்து தேடி பார்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி பள்ளிகளுக்கு 100 பிரிண்டர்கள் வாங்கப்பட்டதாக பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருந்தது. 60 லட்சம் ரூபாய் அதற்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் புதிய அரசு நேர்மையுடன் பணியாற்றி அதற்கான விலைகளை அதை ஆய்வு செய்தபோது ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அதே பிரிண்டர்களை வெறும் 22 லட்சம் ரூபாய் அளவிற்கு வாங்கி முடித்திருந்த நிலையில் அதன் மூலம் மட்டும் அரசுக்கு 37 லட்சம் ரூபாய் அளவிற்கு மீத தொகை கிடைத்து மிச்சம் கிடைத்திருக்கிறது. அப்படியானால் ஒரு சிறு பிரிண்டர் வாங்குவதிலே இவ்வளவு லட்சம் ரூபாய் அளவிற்கு மோசடிகள் அரங்கேறி இருப்பதாகவும் திட்ட மதிப்பீடுகளை அதிகப்படுத்தி நிதிகளை பெற்று அதனை வாங்கும் பொழுது குறைந்த அளவில் வாங்கி பெரிய அளவிலே மோசடிகளை அரங்கேற்றுவதற்கான பணிகள் செய்திருப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சென்னை மாநகராட்சி மேயர் அறிவித்த 90 திட்டங்களில் நிதி மதிப்பீடுகளை உடனடியாக மறு ஆய்வு செய்ய அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதால் வெள்ளை மாளிகையை இப்பொழுது நடுநடுங்கி நிற்கிறது. அதாவது திட்டங்களுக்கான மதிப்பீடுகளுக்கு தேவைக்கு அதிகமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளவா என்பதை குறித்து ஆய்வு நடத்துவதற்காக உடனடியாக மாநகராட்சி ஆணையர் தலைமையிலும் சில தலைமைச் செயலகத்தின் முக்கிய அதிகாரிகளையும் கள ஆய்வில் இறக்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் உண்மை நிலவரங்கள் வெளிவரும் என்ற அச்சத்தில் சில கருப்பு ஆடுகள் கண்ணை கட்டிக்கொண்டு எங்கு ஓடுவது என்று தெரியாமல் திணறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. சென்னை மாநகராட்சி வட்டாரத்தில் பெரிய அதிர்வலைகளை கிளப்பியிருக்கும் இந்த விவகாரத்தில் கடந்த கால திமுக ஆட்சியில் பணிகளுக்கு கூடுதலான தொகைகள் ஒதுக்கப்பட்டதிலும் குறிப்பாக 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மேம்பாலம் கட்ட முடியும் என்றால் 375 கோடி ரூபாய் என அளவிற்கு அதை நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதன் மூலம் பல்வேறு முறைகேடுகள் அரங்கேறி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. 800 கோடி ரூபாய்க்கு மேலான ஒப்பந்த பணிகளை ரத்து செய்யப்பட்டு ஏற்கனவே போடப்பட்ட பல்வேறு திட்டங்களுக்கான மதிப்பீடுகளை மறுமதிப்பீடு செய்வதற்காகவும் தாவேகா அரசு தற்போது முடிவு செய்திருப்பதால் சென்னை மாநகரில் 200 வார்டுகளை கொண்டுள்ள சென்னை மாநகராட்சி பெருநகரத்தில் தற்போது ஊழலும் லஞ்ச லாப இனங்களும் களையப்படுவதற்கான முனைப்புகளையும் ஏற்கனவே கடந்த காலங்களில் நடந்த முறைகேடுகளையும் கண்டெடுப்பதற்கும் பல்வேறு ஸ்பெஷல் டீம்களை இறக்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேயர் அறிவித்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும். ஆனால் அதே நேரம் ஒதுக்கீடு செய்யப்படும் தொகை மட்டும் தற்போது மறுபரிசீலனை செய்யப்பட்டு மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு மதிப்பீடுகள் இறுதி செய்யப்படும் என உள்ளாட்சி அமைப்புத்துறை பல்வேறு கெடுபிடிகளை வைத்ததன் விளைவாக மாநகராட்சி செலவினங்கள் பெருமளவில் குறைக்கப்பட்டு நிதி பற்றாக்குறையும் பெருமளவில் குறைக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறது தலைமைச் செயலகம். ஆனால் வெள்ளை
மாளிகையிலிருந்து வெள்ளை அறிக்கைகளை தயார் செய்யும் அளவில் பல்வேறு உள்ளடி வேலைகள் அரங்கேறியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் சென்னை மாநகராட்சியின் மேயர் இதுவரை தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்றிருக்கும் ஜோசப் விஜய் அவர்களை கடந்த 2 மாதங்களுக்கு மேல் ஆகியும் இதுவரை மரபுபடி நேரில் சந்தித்து மரியாதை நிமித்தமாக வாழ்த்துக்களை கூட பெற முடியாமல் இருந்து கொண்டிருக்கும் நிலையில் திமுகவின் பிரச்சார பீரங்கியாகவுமே இருந்து கொண்டிருக்கும் சென்னை மாநகர மேயர் என்றைக்கு தமிழக முதல்வரை நேரில் சந்திப்பார் என்ற கேள்விகள் ஒருபுறம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் தொடர்ந்து கேட்கப்படும் கேள்வியாகவும் நின்று கொண்டிருக்கிறது. மாமன்ற கூட்டங்களில் மற்றும் தங்களின் நிலைப்பாட்டை ஓங்கி ஒலிக்க ஊடகங்களுக்கு செய்தி போடும் அளவிற்கு போட்டோ போஸில் மட்டும் கவனம் செலுத்தும் சென்னை மாநகராட்சி மேயர் திட்டப்பணிகளின் போது என்ன தொலைநோக்கு பார்வையோடு பயணித்தார் என்ற கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை என புலம்புகின்றனர் மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர்கள். இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்த நகர்வுகளால் சென்னை மாநகராட்சியின் வெள்ளை மாளிகையில் உள்ளடக்கும் சில கருப்பு ஆடுகளின் லீலைகள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும்